தமிழ் நாவலர் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இருப்பீங்க. நல்லா இருக்கணுங்கிறது தானே என் பிரார்த்தனை. சரி, தலைப்புக்கு போகலாம். தலைப்பை பார்த்தோன்னே எல்லோருக்கும் ஒரு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? எல்லோருக்கும் யோகம் இருந்துட்டால் நாம் நினச்சது எல்லாம் நடக்குமேன்னு நினைப்போம். சரிதான், அது உண்மைதான். ஆனால் இந்த பதிவு வரும் யோகத்தை பற்றியதல்ல, பயிலும் யோகத்தை பற்றியது. இந்த யோகமும் நமக்கு நல்லதை கொண்டு வரும், அதுதான் இந்த பதிவு. சரி, அதுக்கு முன்னால் ஒரு சின்ன கதை. ஒரு ஜென் துறவி, அவர் மிகச்சிறந்த யோகி. இவரிடம் யோகம் பயில வேணும்னு அனைவரும் விரும்புவாங்களாம். அப்படி பெரிய விருப்பத்துடன் ஒரு இளைஞன் பல்லாயிரக்கணக்கான தூரத்தை கடந்து தூரத்திலிருந்து இவரை தேடி வந்தான். எனக்கு நீங்கள் யோகம் கற்றுத்தர வேண்டும் என்று பணிவாய் வேண்டினாராம். அப்போது அவர் சொன்னாராம், நான் யாருக்கும் எதையும் கற்றுத்தருவதில்லையே அப்படின்னு சொன்னாராம். பெரிய பெரிய யோகிகள் ஞானிகள்லாம் எதையுமே கற்றுத்தர மாட்டாங்க. அவர்கள் மௌனமும் நடத்தையுமே பல பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இதை அந்த இளைஞன் அறிந்திருந்தார். ஐயா, நீங்கள் எனக்கு எதையும் கற்றுத்தர வேண்டியதில்லை. உங்களுடன் சில காலங்கள் நான் தங்கியிருக்க அனுமதி அளித்தாலே போதும். என்னால் உங்களிடமிருந்து யோகத்தை கற்றுவிட முடியும்னு நம்புகிறேன்னு சொன்னானாம். துறவியும் அதற்கு சம்மதித்தார். மறுநாள் காலை பொழுது விடிந்தது. நான் குளிக்க செல்கிறேன், நீயும் குளிக்க வருகிறாயா என்று துறவி அந்த இளைஞனை பார்த்து கேட்டார். உடனே இளைஞன் என்ன நினச்சானா, ஓஹோ, யோகத்திற்கான ஒரு பாடம் தொடங்குது போல் அப்படின்னு நினச்சி இளைவன் ரொம்ப ஆர்வத்தோடு இளைஞன் அவர் பின்னால் போனானாம். அவர் எல்லோரும் மாதிரி குளித்து முடித்தார். தினம் இது இப்படி போயிட்டு இருந்தது. தினம் எல்லோரும் மாதிரியும் குளிப்பதும், தோட்ட வேலை செய்வதும், உறங்குவதும், உண்பதும் என அவர் இருந்ததை பார்த்து இளைஞனுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. ஒரு நாள் கொஞ்ச நாள் கழித்து 6 மாதங்கள் இப்படியே ஓடிவிட்டது. ஒரு நாள் அந்த துறவி அந்த இளைஞனை அழைத்து, நீ ஏதோ கற்கணும் என்று வந்தாயே, நீ நீங்கள் கற்க வந்தாயே, அது கற்றுக்கொண்டாயான்னு கேட்குறார். அப்போ அவனை இளைஞன் சொல்கிறான், உங்களிடம் கற்க என்ன இருக்கிறது? 6 மாத காலம் என்னுடைய நாள் வீணாக போச்சு. நீங்கள் எல்லார் மாதிரி தான் குளிக்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க என்று எரிச்சலாக கூறினான். அதுக்கு துறவி புன்னகைத்து சொன்னாராம், என்னை போல யாரும் செய்வதில்லை. குளிக்கும்போது நானும் நீரும் ஒன்றாகி விடுவோம் அப்படின்னு சொன்னாராம். உண்ணும்போது உணவும் நானும் ஒன்றாகி விடுவோம். வேலை செய்யும் பொழுது வேலையும் நானும் ஒன்றாகி விடுவோம். உறங்கும்போது நானும் உறக்கமும் ஒன்றாகி விடுவோம். எந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேனோ அதுவாகவே நான் மாறிவிடுவேன். வேறு சிந்தனைக்கு அப்போது இடமே இல்லை. எதை நாம் செய்கிறோமோ அதனோடு ஒன்றி வருவதற்குத்தான் பெயர்தான் யோகம் என்று சொன்னாராம். யோகத்தின் ரகசியத்தை கேட்ட இளைஞன் அதிசயத்து நின்றானாம். இது நமக்கும் ஒரு பாடம். எந்த ஒரு விஷயத்திலும் முழு ஈடுபாட்டோடு நம்ம செய்யணும். நமக்கே தெரியும், நம்ம வீட்டில் அன்றாட நம்ம செய்கிற வேலைகளில் முழு ஈடுபாட்டோடு செய்யும்போது அந்த வேலை ரொம்ப சிறப்பாக அமையும். அது நம்ம நிறைய ப்ராக்டிக்கலாக பார்த்துருப்போம் இல்லையா? வீட்டு வேலையிலேயே சொல்கிறேன். அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முழு மனதுடன் ஈடுபாட்டோடு செய்தால் சாதனைகள் எல்லாம் நமக்கு சாக்லேட் போல் இனிப்பாய் நம்மை தேடி வரும். இந்த ஒரு சூட்சமத்தை நம்ம எப்போதுமே நினைவில் வைத்துக்கொள்ளணும். அதனால் எதையுமே எந்த விஷயத்தையுமே, ஒரு சின்ன விஷயத்தை செய்தாலும் அதை ஈடுபாட்டோடு செய்தால் சாதனைகள் அனைத்தும் நமக்கு சாத்தியம்தான் என்று சொல்லி நம் வாழ்க்கையில் நிறைய சாதனைகளையும் வெற்றிகளையும் நாம் அடைய வேண்டும் என்று மனதில் அடைய வேண்டும் என்று கூறி நாம் எல்லா விஷயத்திலும் ஈடுபாட்டோடு செய்வோம் என்று கூறி வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.